அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. பாழா போன இந்த மனம் கெட்டு போயிடும். இந்த மனம் சீர்படணும்னா முருகன்ற கடவுளை பிடிக்கணும். முருகன்ற கடவுள் யாருன்னா அவங்க மூச்சு தான். இதை அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார். கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. அதை பிடிச்சிட்டிங்கன்னா மனிதன் தெரிஞ்சும் பாவம் பண்ணுறது உண்டு, தெரியாமல் பாவம் நடந்ததும் உண்டு. ஆனால் அத்தனை பாவமும் அழிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா உங்கள் மூச்சுக்கு தான் உண்டு. மீறி கோயில் கோயிலாக போய் கடவுளை கும்பிட்றதால உங்கள் பாவத்தை அழிக்க முடியாது. அப்போது உங்கள் மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம உபதேசங்களே கொடுக்குறோம். அதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா எல்லோர் பாவத்தையும், இந்த உலகத்தில் செய்த பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடலாம். கடவுள் வழியில் போகும்போது புண்ணியம் மட்டும்தான் தேடணுமே தவிர பாவத்தை தேடக்கூடாது. சித்தராக இருந்தால் ஒரு 1000 பாடல்கள் புனையணும், 1000 பாடல்கள் எழுதணும். சும்மா பேர் போட்டுக்கிறதால ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு கூட 1000 பேருங்க சொன்னாங்க, எந்த பேர் இருக்கக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னுக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய மகான்கள் பேரை நமக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்கணும். அந்த தகுதி இல்லாத பேர் வச்சுக்கிறதால ஒன்றையும் சாதிக்க போகிறதில்லை. செத்தா எந்த பேரும் இல்லை, பொணோன்ற பேர் தான் வரப்போகுது. அதனால் வாழும்போது இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம், என்ன செய்தோம், அதை யோசிங்க. அதை விட்டு போட்டு இந்த ஊர்பட்ட பேரெல்லாம் வச்சுக்கிறதால ஒரு பயனும் இல்லை. இதுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது. உலகத்தில் செய்கிறவனை நம்ம போய் திருத்திட முடியாது. ஏன்னா அவன் அதுக்குன்னு வந்துட்டான். அவன் பிழப்புக்கு நான் வந்துட்டவனை போய் நம்ம திருத்த முடியாது. நம்மளை நம்ம திருத்திக்கலாம். அந்த வழியை நீங்கள் தேடுங்க, நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இளைஞர்களும் நல்லா படிக்கணும். இன்னைய சமுதாயத்தில் படிப்பு இல்லைன்னு சொன்னால் 10 பைசாவுக்கு மரியாதை இருக்காது. வீட்லேயும் மரியாதை இருக்காது, ஊர்லேயும் மரியாதை இருக்காது. அதனால் இளைஞர்கள் நல்லா படிக்கணும். அவங்க வாழ்க்கையை அவங்க வாழற மாதிரி, யாருடைய தயவுலையும் நான் வாழ மாட்டேன், என்னுடைய உழைப்பில் நான் வாழ்வேன்னு இளைஞர்கள் நல்லா படிங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. காலங்கள் வீணாகி போச்சுன்னா பின்னாடி கஷ்டப்பட்டு பயனில்லை. அதனால் அந்த படிப்பை பாழ் பண்ணாதீங்க. ஒரு காலத்தில் உடலில் பலம் இருந்தால் வேலை கிடைச்சது, அப்புறமா ஒரு காலத்தில் அறிவு இருந்தால் வேலை கிடைச்சது, இன்றைக்கி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். அப்போ படிக்கணும். நீங்கள் படித்தீங்களா தான் உங்கள் வாழ்க்கையை நிலையை ஆக்கிக்க முடியும். இந்த படிப்புக்கு உறுதுணையாக தாய் தகப்பனும் 1000 சிரமங்கள் பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கணும்னு தாய் தகப்பனும் நல்லா படிக்க வைங்க. முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைங்க. அதுங்களுக்கு ஆசையை காட்டி வளர்க்காதீங்க, அன்பை காட்டி வளங்க. அந்த அன்பு தான் நாளைக்கு நீங்கள் உட்காரும் போது உங்களை காப்பாற்றும். ஆசையை காட்டி வளர்த்தீங்கன்னா அதுங்க வளர்ந்த உடனே உங்களை கைவிட்டுடும். இதெல்லாம் யோசித்து வாழ்க்கைன்றது ஒரு பெரும் பயணம். அந்த பயணத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணோம். கொஞ்சம் அசைஞ்சால் கூட நம்ம பள்ளத்தில் விழுந்துடுவோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுங்க. அது உங்களுக்கெல்லாம் நல்ல. மனுஷனுக்கு ஆசையுள்ள மனுஷனுக்கு எவ்வளோதான் அறிவுரைகள் சொன்னாலும் அவனுடைய ஆசை தீராது. அவன் ஆண்டவனை தேடுறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவனை தேடுற மாதிரி பாவனைகள் பண்ணுறான் அப்படின்றதுக்காக பாம்பாட்டி சொல்கிறாரு, இதை போய் நான் காசிக்கு போய் வந்தேங்க, நதியில் நீராடின போகும் அவன் பாவம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதனால் சொல்கிறாரு, நாரும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் நாளும் கழுவினாலும் நாற்றம் போமோ, கூறும் உடல் பல நதி ஆடி கொண்டாடிதால் கொண்டகோலம் நீங்காது என்று ஆடு பாம்பேன்றார். 10 பைசா வட்டிக்கு விட்டுக்குன்னு நான் காசியில் போய் தலைமை விட்டு வந்துட்டேங்க, என் பாவெல்லாம் போயிடுச்சுன்னா போகுமா? ஒருபோதும் போகாது. நல்ல 4 ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 4 கோழி அறுத்து துண்ணுபுட்டு என் பாவம் போச்சுங்க, நான் கங்கையில் நீராடினேன்னா போகுமான்னா போகாது. ஏன்னா இதை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். காசியில் போய் நான் நீராடிட்டு வந்த சாமி, என் பாவெல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்கும்போது, போயிடும்பா, நீ எப்பப்பா நீராடினன்னு கேட்குறாரு.
மனசில் இருந்த ஆசையை காசியில் விடணும். இனி என் வாழ்நாளில் நான் வட்டிக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன். இனி என் வாழ்நாளில் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன். இனி என் வாழ்நாளில் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாழ்க்கையில் கடைபிடிச்சால் பாவம் போகும் நதியில் நீராட்டினா. ஆனால் நதியில் போய் நீராட்டி வந்தாலும், குளத்தில் போய் நீராட்டி வந்தாலும், ஏரியில் போய் நீராட்டி வந்தாலும் உன் பாவத்தை நீ தான் தீர்க்கணும். இதை ரொம்ப அழகாக பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். நீ என்னதான் 10 வாட்டி போட்டு அந்த தண்ணியில் நல்ல தண்ணியில் கழுவினாலும் அதனுடைய நாற்றம் போகாதடா. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி ஆயிட்டுக்குதுறான். அதனால் சுத்தமாக நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. நம்மளை சுத்தப்படுத்துறது தான் அந்த யோக பயிற்சி. அந்த யோக பயிற்சியை சீரான முறையில் பண்ணுங்க. உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது. எல்லாருக்கும் சொல்கிறேன் நான், உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது. அதை சுத்தப்படுத்தணும். சொல்லுப்பா. என் பேர் ராமமூர்த்தி, விழுப்புரத்துலேருந்து வரேன். கர்ணனுடைய அப்பா யார் ஐயா? சூரியன். அவர் நம்ம இதுமாரி பேர் சொல்லலை. சூரியன்றது நம்ம மனுஷில் பார்த்துருக்கோமா? மனுஷால் தானே அவர் சூரியன்றது நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதுனால தான் உங்கள்கிட்ட கேட்கணும். கர்ணனுடைய அப்பா யார்? யாருடைய அப்பா? கர்ணனுடைய அப்பா சூரிய பகவான். சூரிய பகவான் சொன்னாங்க. அப்போ அவங்க அர்ஜுனன் இவங்க எல்லாமே அவர் தான். எல்லாம் அவங்க தானே, அவர் தானே அப்பா 5 பேருக்கும்? யார் 5 பேர்? கர்ணனுடைய அப்பா அவங்க இப்போ தம்பின்னு சொன்னீங்கல்ல. கர்ணனுடைய அப்பா சூரிய பகவான். வேற யார் 5 பேருக்கு உனக்கு எனக்குமா? இல்லை, அவங்க தம்பி அர்ஜுனன் எல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கு பிறந்தவன். அதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. அதான் சொல்கிறேன். யமனுடைய புள்ள தர்மன், அதனால தர்மராஜன் பேர் வச்சாங்க இல்லையா? வாயுனுடைய புள்ள பீமன், அதனால பீமன் பேர் வச்சாங்க. இந்திரனுடைய புள்ள அர்ஜுனன். இப்படி 5 பேர் 5 பேருக்கு. ஆனா குந்திக்கு ஒரு புள்ள கூட இல்லை. அதுதான் ஐயா உங்ககிட்ட. வேற என்ன தெருக்கூத்து தான் ஊருங்களில் நிறைய நடக்குது ஐயா. அந்த 18ஆம் போர்னு வைக்கிறாங்க. அந்த 18ஆம் போருக்கு வந்து அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறாங்க. அர்ஜுனனே ஒன்னு டம்மி பீஸ் நீங்க தான் சொல்றீங்க. ஆனா கிராமத்துல அவனுக்கு தான் ரொம்ப சொன்னதானே கூட்டம் கூடுது. அதுக்காக அவன் கூட்டம் கூடணுமே. வியாபாரம் ஒரு கடை வச்சுன்னா போலி பொருளை வச்சுன்னு மிகைப்படுத்தினாதான் வியாபாரம் நடக்கும். அது மாதிரி நான் சொல்றேன்னு கேட்காத, நீ யோசித்து பார்த்து. இல்ல உண்மைங்க ஐயா, நீங்க சொன்ன பேர் பார்த்தா நிறைய சித்திக்கிறான். கடவுள்ன்ற கண்ணன் அர்ஜுனன் கூட இல்லைன்னா கர்ணனுடைய அம்பல தலை பறந்து போயிருக்கு அர்ஜுனன், தெரியுமா? ஆனா கிராமத்துல 18ஆம் போர் விமர்சனம் எல்லாம் பாம்பு. அது கூட போர் நடக்கிறதுக்கு முன்னாடி குந்தி அனுப்புறான் கண்ணன். அந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறை தான் ஒன்றும் சொல்லு, 2வது முறை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்ணங்கிட்ட அப்படின்ட்டு. ஏன் சொல்லணும்? சண்டை தானே போட போற, போட்டு போய் வீரம் தானே நீ சொல்லலையே. 2வது வாட்டி விடக்கூடாது. நாகாஸ்திரம் கேட்குது, அவன் 2வது வாட்டி விடு, அவன் பாதாள லோகத்தில் விட அவன் தலையத்துன்னு வந்துடுறேன்ட்டு. இல்லை, எங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டேன் நான், 2வது வாட்டி விட மாட்டேன். அது தேர் சக்கத்தில் அடிச்சு செத்து போகுது. உனக்கு உதவாத நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் என்ன? இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைய சிந்திச்சு பார்த்தோம். நம்ம இந்த நிறைய 18ஆம் போர் அந்த எல்லாம் வைக்கும்போது நிறைய இடத்துல கிராமத்தில் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க சும்மா அவன் வேஸ்ட் ஒன்றும் இல்லாதவன் கண்ணனை வச்சுருந்தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொன்னீங்க. சரி, நீ அவனை உயர்ந்தவனா தான் வச்சுக்க. இப்போ என்ன? இல்லை ஐயா, இல்லை அது விவரத்தை கேட்டேன், வேற ஒன்றும் ஐயா. நமக்கு சந்தேகம் இருந்தது எனக்கு, அதனால் கேட்டேன். சரி. அப்புறம் இந்த மண்பானை இருக்கு இல்லையா, உழவன் மண்பானை வேக வைக்கிறான். வேக வச்சுன்னா வெயில் காலத்து பார்த்தாலும் ஜில்லுன்னு தான் இருக்குது பானை. வெந்த பிறகு மழை காலத்து பார்த்தா ஜில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் இந்த பானையை வேக வைக்கும்போது நம்மளுக்கு எப்போ அது அதை போல் கிடைக்கும்? அதை போல் கிடைக்குமா? விடமாட்டார் பொழுது பெரிய வெட்டுக்கத்தையே தந்துறார் பொழுது. ஒரு பானைக்கு அழகு அது எப்பவுமே குளுமையாக இருக்கணும். பானைக்கு அழகு அதான். அதில் போய் கொதிக்க வந்ததுன்னா என்ன ஆகும்? நம்ம பானை தூக்கி போட்டு வச்சிடும். அப்போது வெளியே இருக்கிற அந்த மண்பொருளுக்கு அழகு என்னன்னா, வெளியே சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அது பாதுகாத்து உள்ளே இருக்கிற பொருளை கூலிங்காக வச்சுக்கோ, சில்லுன்னு குளிர்ச்சியாக வச்சுக்கும். அப்போ வெளியே இருக்கிற அந்த உஷ்ணத்துலேருந்து அது பாதுகாத்து உள்ளே இருக்கிற பொருளை கெடாமல் வச்சுக்குது. இது பானைக்கு அழகு. இதே விஷயந்தான் அப்படியே உள்முகமாக நமக்கு நடக்குது. ஆனால் அந்த பானை சில்லுன்னு இருக்காது. அந்த பானை சூடாக இருக்கும். அங்கே சில்லுன்னு இருந்தால் தான் அந்த பானைக்கு மரியாதை. இதுவும் மண்பானை தான். இதுக்கு பேர் கடம். ஆனால் இந்த வெறும் கடமாக இருந்ததுன்னா பிறவி நிச்சயம். அதனால் இதுக்கு பேர் என்ன பண்ணிட்டான்? திருவேங்கடம்னு வச்சுட்டான். எப்படி போட்டு வச்சுட்டான்? திருவேங்கடம். வேங்கடம்னா வெந்து போன பானை. ஒரு பானை வெந்து போச்சுன்னா அது பிறவிக்கு வேலை இல்லை.
வேகாத பானை திரும்ப மழை பெஞ்சு மண்ணாக போவோம், திரும்பி மண் பானையாக மாறும். அது என்னது? அது பிறவி. செத்து போனோம் திரும்பி பிறக்கிற மாதிரி. சுடாத பானை எப்போ தண்ணி பட்டாலும் கரைஞ்சி மண்ணாகும். மண்ணான ஒரு பொருள் திரும்ப பானையாக மாறும். அது பிறவிக்கான சுயற்சி. ஆனால் வெந்து போச்சுன்னா என்ன ஆகும்? திருப்பி இன்னொரு வாட்டி மண்ணாகுமானா வாய்ப்பே கிடையாது. அப்போ வெளியேகிற பானை குளுமையாக இருந்தால் அதுக்கு அழகு. இது வேங்கடமாக ஆகணும், ஆனால் ஆகலை. ஆகிறதுக்கு முன்னாடி 1008 பிரச்சனை. சாமி இதெல்லாம் வெந்து போச்சு சாமி, வேகட்டும். அது வேங்கடமாக ஆயிடுது. வேங்கடமான நல்ல விஷயம் தானே. நீயும் வேங்கடநாதன் ஆயிடுவிய. வேங்கடநாதனே வேதாந்த கூத்தனை. வேங்கடநாதனை அவங்க பெருமாள் நினச்சிருக்கிறாங்க. பெருமாள் இல்லை, வேங்கடநாதனா பெருமாள் இல்லை, அது திருப்பதியில் இருக்கிறார். அவரில் வெங்கடேஸ்வரன். இவன் தான் வேங்கடநாதன். இவன் உண்மையிலேயே இந்த பானையை, இந்த உடலை, இந்த மனசை சுட்டு ஒரு பதமாக வச்சுனா இவனுக்கு பேர் வேங்கடநாதன். அந்த வேங்கடநாதன் சும்மா இருக்க மாட்டான், வேதாந்த கூத்தனை. அவனுக்கு போய் சேர்ந்துருவான்ப்பா. யார் வேதாந்த கூத்தன்? வேதம்னா பழமையானது, கூத்தன்னா ஆடினே இருக்கிறவன். எவ்வளோ நாள் ஆடிக்கிறான்னா காலம் தெரியாமல் ஆடிக்கிறான். அதனால் உயிர் பிறக்கிறதும் சாகிறதுமாகவே கிடக்குது. வேதாந்த கூத்தனை யார் போய் அடைவா? இவன் வெந்தால் அவனை போய் அடைய தகுதி வந்துடும். இது வெந்த பானை. இந்த பானை சூடாகணுன்னு ஒரு வாட்டி ஃபோனா பண்ணி யாராவது சூடாயிடுச்சின்னு சொன்னீங்கன்னா பானையை உடச்சிட வேண்டியதுதான். சுட்டாதான் சாமி சங்கு கூட மரியாதை. சுடாத சங்கு நயா பேச கூட உதவாது. அப்போது இந்த பானை சூடு ஏற 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 உள்ளகிற அந்த மாயை எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இந்த பொருள் எவ்வளோ சில்னஸ் ஆகுதோ அது உயிர் இல்லைன்னு அர்த்தம். செத்து போட்டோம் பிபி லோவாகி போச்சுன்னா உடம்புல சில்னஸ் ஆகிடும். ஏன்? அந்த உடலை விட்டு உயிர் போகுது. நல்லா சூடாகிறவங்க போய் பிபி லோவாகிடுச்சுன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ உயிர் இயங்குதாங்க. இயக்கம் இருந்தால் சூடு இருக்கும். ஒரு கையை நான் தேய்ச்சி நேரம் எவ்வளோ நேரம் தேய்ச்சாலும் ஒன்றும் ஆக போகுது, கை தான் வலிக்கும். 2 கையும் தேய்ச்சா அப்போ நான் வேலை செய்கிறேன், வேலைக்கான பலன் எனக்கு கிடைக்குது, ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது முறையா? அதுக்கு தான் வந்துக்கிறீங்க பஸ்ஸை பிடிச்சி. அதுதான் உங்களுக்கு நடக்குது. சந்தோஷம் பண்ணணுமா வருத்தப்படணுமா? யாரும் சந்தோஷப்பட மாட்டீங்களா? சாமி சூடாகுது சாமி அப்படி சிரிச்சினே சொன்னீங்கன்னா பரவாயில்லையா? சூடாக இருந்தால் உயிரானது நிலச்சி நிற்குதுன்னு அர்த்தம். இந்த சூடு இந்த உடலை விட்டு போகுதுன்னா உடம்பு சில்னஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவர் போகிறார், துபாய்க்கு போகிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அதை பக்குவப்படுத்துறதுக்கு சூட்டால் தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இந்த பொருள் இரும்பு, இந்த வடிவம் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு ஒரு வடிவமாக மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணேன்? ஐஸ் பொடியில் வச்சா மாறுமா? அது என்ன மாறாது. இதை திரும்பி நான் உருக்கணும். உருக்கிறதுக்கு நெருப்பு வேணும். இந்த ஒரு பொருளை நான் நினச்ச விதத்தில் மாற்றத்துக்கு நெருப்பு வேணும். இந்த ஒரு பொருளை நான் நினச்ச வடிவத்துக்கு கொண்டு போனேன்னா அங்கே நெருப்பு வேணும். அந்த சூடு தான் அதுக்கான அடையாளம். உள்ள ஐயா ஏற்றி வச்ச நெருப்பு கரெக்டாக வேலை செய்யுது, அதோட விளைவுகளை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற அறிவை நம்ம வளர்த்துக்கணும்னா இது ஒரு தொந்தரவே தெரியாது. கரெக்டாக பாட மாட்டோம்பா, இன்னும் நல்லா பாடணும், இன்னும் நல்லா போகணும், கொல்லன் உலை போல கொதிக்குதடி என்பதுன்னு ஆகணும். அதுதான் உள்ள ஒரு கொல்லம் பற்றி வச்சுக்கிறோம், சும்மா வைக்கல. அந்த மாதிரி ஆனால் பிறவி தலை நம்ம விட்டு வெளியே போகும்.